ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறதுக்குள்ளே, அதாவது நவம்பர் முடிகிறதுக்குள்ளே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்களை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அதனால் என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல மாற்றம் பெற்றிருக்காங்க, என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க, குறிப்பாக துளாராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம நவம்பருடைய இறுதியை வந்து நெருங்கிட்டோம். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது, நவம்பர் வந்து முடிய போகுது. ஸோ நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களானது துளாராசினியர்களுடைய வாழ்க்கையில் வந்து நிகழப்போகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா கூட இன்னும் 3 நாள் இருக்குது, அதுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 28 சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் இன்றைக்கி. ஸோ சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் அப்படின்றது ஆரம்பமாகுது அப்படின்னாவே ஒரு சிலருக்கு யோகமும் இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாதகமாகவும் இருக்கும். அதில் துளாராசினியர்களுக்கு எப்படி இருக்குது, என்ன விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து செயல்படுத்த போகிறாரு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் வருடமே இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 மாதம் வந்து முடிய போகுது. ஸோ இது வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக துளாராசினியர்களுக்கு நல்லபடியாக நடந்திருக்கும். அதாவது கடந்த வருடத்தோடு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா 2025 உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருந்திருக்கும். அதுலேயும் இந்த நவம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்திருக்கு. கிரக அமைப்புகள் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது. ஸோ அதில் இப்போது துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு வந்து முடியக்கூடிய தருணம் வந்தாச்சு. நம்ம டிசம்பரே வந்து வரப்போகுது. இருந்தாலும் இந்த நவம்பர் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருந்திருக்கும். ஸோ பணத்துக்காக நீங்கள் அந்தளவுக்கு எந்த பிரச்சனையுமே பார்த்துருக்கவே மாட்டீங்க. தேவையான நேரத்துக்கு தேவையான பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு கிடச்சிருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு நீச்சம் பெற்று விரயஸ்தானத்தில் வந்து மறைந்திருக்கிறாரு. இருந்தாலும் புதன் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன்களை தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோடு பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஜாக்பாட் கூட கிடைக்கும். தொட்டதெல்லாம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி இனிமேட்டு நீங்கள் செய்கிறது எல்லாமே வந்து நல்லது தாங்க. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். புதுசாக நீங்கள் தொழில் கூட ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். 2025ஆம் வருடத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து நடந்து முடிஞ்சாச்சு. நம்ம நவம்பருடைய இறுதியில் வந்து இருக்கோம். ஸோ சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் உங்களுக்கு இருந்தாங்க. ஸோ இதனால் சூரியன் நீச்சம் அடைந்திருக்கார் அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீச்சபங்க ராஜயோகமும் வேறு கிடைக்க போகுது. அதோடு பார்த்திங்கன்னா சுக்கிரனும் புதனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 26ஆம் தேதிக்கு அப்புறமா தான் சுக்கிரனே பயிற்சி ஆகியிருக்காரு. ஸோ சுக்கிரன் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகியிருக்காரு. அதனால் ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு வேறு இருக்கிறாரு. இது தவிர குருவோட பார்வை உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால துலா ராசியோ அல்லது துலா லக்கணத்தையோ உடையவர்களுக்கு ஒரு அருமையான நேரமாக இந்த நவம்பர் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதுலேயும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களை ஆளக்கூடியவருங்க. ஸோ கண்டங்கள், மனசில் இருந்து வந்த கஷ்டங்கள், குழப்பங்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக வந்து விலகும். கடினமான உழைப்பை போட்டுட்ருக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது. உங்களுடைய ராசிக்குள்ளே தான் சுக்கிரன் வந்திருக்காரு. ஸோ சுக்கிரன் வரும் பொழுது மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல பணவரவும் வந்து கிடைக்கும். நிறைய யோகம் கூட வந்து கிடைக்கும். ஏன்னா புதனோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால் யோகத்தை எல்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க. கண்டிப்பாக தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரம் மூலமாக யோகம் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் கிடைக்கும். மகிழ்ச்சி கிடைக்கும். உங்கள் மனசில் இருந்த அழுத்தம் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். என்னதான் மனசில் உங்களுக்கு அழுத்தம் அப்படின்றது இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அது எல்லாமே நீங்க போகுது. இனிமேட்டு நீங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவே மாட்டீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும். எல்லாமே வந்து கைகூடி வரும். புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையால் உங்களுக்கு பணப்புழக்கம் வந்து ஏற்படும். பணம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். பணம் வரத்துக்கான நிறைய வழிகள் கிடைக்கும்.
யார் மூலியமா ஆவாது. எப்படியாவது எல்லாமே வந்து உங்களையே வந்து சேர்ற மாரி தான் இருக்கும். நெறைய வாய்ப்புகள நீங்க வந்து கேள்விப்படுவீங்க. நெறைய விஷயங்கள செய்து பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் கிடைக்கும். அதோட லக்ஷ்மி நாராயண யோகம்லாம் துளாராசினியர்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது, வேற என்ன வேணும்? பெருமாளுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த நவம்பர்ல. அதுலயும் இந்த நவம்பர் மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா, நன்மைகள் அதிக அளவுல வந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கு. இதன் மூலமாக பெருமாள் அப்படின்னாலே பொருளாதாரம் தான். பணம், காசு தான். ஸோ அவர் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால பொருளாதாரம் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன காரியங்கள எடுக்கிறீங்களோ, அதில கண்டிப்பா வெற்றிய தான் பார்ப்பீங்க. அதாவது துளாராசி நேயர்கள்லாம் கடுமையான உழைப்பாளிகள். அந்த உழைக்கக்கூடிய உழைப்புக்கு சரியான ஒரு பலன் கண்டிப்பா இப்ப கிடைக்கும். நல்ல உழைப்புக்கான பலன் தாங்க கிடைக்கப் போகுது. இவ்வளோ காலமா உங்களுக்கு நடக்காம இருந்த விஷயங்கள் கூட நடக்கும். ஜாதகத்தில 28ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, சனி வேற வக்ரமா இருக்கிறாரு இல்லையா? அவர் வந்து மாறப்போறாரு. அதனால 28ஆம் தேதி வரைக்குமே வக்ரமா இருந்தாங்க அப்படின்னா, ஆரோக்கியம், குடும்பம், குழந்தைகள் இவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்துக்கோங்க. அது நல்லது. 28ஆம் தேதிக்கு அப்புறமா வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. வீடு, மனை, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மெதுவா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவரைக்கும் நடக்காம இருந்தது. அந்த வீடு கட்டுறது, மனை வாங்குறது, சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள தீர்க்கிறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். மெதுவா நடக்க ஆரம்பிக்கும். அதாவது என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கோ, அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்துக்கிறதுக்கு, உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களையும் சரி செய்துக்கிறதுக்கு, உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் சேமித்து கொள்றதுக்கு, இது எல்லாமே இந்த நவம்பரோட எண்டு வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான அந்த எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அதை, உங்களால் முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா, இவ்வளவும் செய்யறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பணவரவு தான். பணவரவு நல்லா இருக்கும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இப்போ நல்ல விஷயம் நடக்கும். திருமணம் வந்து கண்டிப்பாக வந்து கைகூடி வரும். அதனால் திருமணத்துக்கு முயற்சி செய்யலாம். திருமணம் கட்டாயம் நடக்கும். அதே போல் நண்பர்கள், சக ஊழியர்கள், குடும்பத்தார் இவங்கக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும். ஸோ வீட்டில் கூட அப்பப்போ நம்ம யார் மேலேயாவது மனஸ்தாபத்தை வளர்த்துப்போம், அவங்ககிட்ட சரியாக பேச மாட்டோம், அவங்க மேலே வந்து கோபம் இருக்கும். இப்போ அதெல்லாம் காணாமல் போயிடும். எப்போ கோவப்பட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. லாபஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் நீச்சபங்க ராஜயோகத்தை வந்து கொடுத்துருக்காருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நவம்பர் 16க்கு அப்புறமாவே குருவினுடைய பார்வையும் வந்து கிடச்சிருக்கும். ஸோ குரு பார்வையில் செவ்வாய் வந்து சேர்ந்துட்டாரு. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பணவரவெல்லாம் தடையில்லாமல் வரும். தேவையான நேரத்துக்கு அந்த டைமுக்காவது உங்களுக்கு எப்படியாவது வேலை கிடைக்கும். அந்த நேரத்துக்கு உங்கள் கையில் காசு கிடச்சிரும். ஸோ பணவரவுக்கு தடை இல்லாமல் வந்து கிடைக்கும். தடைகள் எல்லாமே உடைய போகுது. பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த நவம்பருடைய எண்டில் தொழிலெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் சரி பண்ணுங்கள். தொழில் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாமே தவிர பெருசாக உங்களுக்கு எதுவுமே நடக்கவே நடக்காது. பயப்படாதீங்க, தைரியமாகவே இருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இருந்து நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றம் அடைவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அடுத்த பதவியை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. பதவி சார்ந்த விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இது உங்களுக்கு வந்து ரொம்ப யோகமான நேரம் தான். நீங்கள் பெருசாக கவலைப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ உரிய நேரம் இது கிடையவே கிடையாது. ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து சந்திப்பீங்க. துளாராசி உடையவங்கள், அதாவது சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களை உடையவர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ராசி அடிப்படையிலையும் சரி, நட்சத்திர அடிப்படையிலையும் சரி, எப்படி பார்த்தாலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பரோட இறுதி ரொம்ப நல்லா இருக்குது. வேலைப்பளு அப்படின்றது இருக்க தான் செய்யும். அந்த வேலைப்பளு இருக்கிறதுனால நேரம் தவறி சாப்பிட்றது, நேரம் தவறி தூங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அந்த நேரம் தவறி சாப்பிட்றீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு போகும். மேலும் பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது ஏற்படலாம். அதாவது சில்லறை சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான சண்டைகள்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கௌரவம் பாதிக்கும்படி ஏதாவது ஒரு விஷயம் கூட நடக்கலாம். அந்த சூழ்நிலைகள் வந்து வரலாம். இது வந்து தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதுபடி தான் நடக்கும். எல்லாருக்குமே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொழில் வியாபாரத்துலேயும் பார்ட்னரோடு நீங்கள் அனுசரித்து போகணும். அவங்களோட விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் சொல்கிறது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ அவங்களுக்கு என்ன வேலைன்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு சில விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லது.
புதுசு புதுசாக நிறைய கஸ்டமர்ஸ்லாம் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய வியாபாரம் வந்து விரிவடைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி தான், மேலதிகாரிகளுடைய ஆதரவு நல்லாவே வந்து கிடைக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்கள அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு இதெல்லாம் கையாளக்கூடிய தொழிலாளர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேபோல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு பிரச்சனை வரும், வாக்குவாதம் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு அதுவும் கணவன் மனைவி கூடயெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், வாய்ப்புகள்லாம் இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, அதுதான் நல்லது. வேறு வழியே கிடையாது. வேறு என்ன செய்தாலும் இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் போய் தங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீணா அலைச்சல், வேலைப்பளு இதெல்லாமே வந்து இருக்கத்தாங்க செய்யும். ஸோ இதெல்லாம் பார்த்து கவனமாக வந்து இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து செய்யாதீங்க. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கோ கிண்டல் அடிக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. கேலி பேச்சு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் நீங்களாக இருங்க. இப்போ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துலலாம் கவனத்தை செலுத்தாமல் படிப்பில் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா போதும், நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா துளாராசி நேயர்களுக்கு இந்த நவம்பருடைய இறுதிக்குள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகத்தின் மூலமாக ஏற்படுது அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.